ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டோன்னா இந்த அநியாயங்களுக்கு எதிராக நமக்கு கோபமே வராது. இங்கே நிறைய அநியாயங்கள் நடக்கும், அதை நினச்சி நமக்கு கோபமே வராது. நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்தோம் அப்படின்னா காரணம் ஆடம்பரமாக வாழ்கிறதே ஒரு அநியாயம்தான். சொகுசாக வாழ்கிறது, ஆடம்பரமாக வாழ்கிறது, தனது தேவைக்கு அதிகமான நீ நிலத்தை ஆக்கிரமிக்காத. நீ ஒரு இடத்துல வசிக்கிறன்னா உனக்கு எதுக்கு பெரிய பங்களா 7-8 ரூமு அறை அப்படிலாம் இல்லாமல் ஒரு தனி மனிதர் வசிப்பதற்கு ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீட்டத்தில் ஒரு படுக்கை அறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை, ஒரு கழிவறை, இதுதான் ஒரு தனி மனிதருக்கு தேவையானது. இதுக்கு அதிகமாக நீ எடுத்தன்னா அதுதான் ஆடம்பரம், அதுதான் அநியாயம். ஆடம்பரமாக வாழ்கிறதே ஒரு அநியாயம். உன் வீடு ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. ஆடம்பரமாக அளவுக்கு பெருசாக இருக்கிறது பங்களாக்கள், உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய ரூம் கட்டி பல ரூம் இருக்கும், அதில் ஒரு பால்கனி இருக்கும், அங்கே ஒரு அது இருக்கும், இது இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு தனி மனிதருக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் நீ இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கணும். ஒரு தனி மனிதருக்கு இந்த உலகத்தில் நீ யாராக வேணாலும் இரு, பெரிய முதலமைச்சராக, ஆளுநராக, கவர்னராக, கோடீஸ்வரராக, எது வேணாலும் இருந்துட்டு போகண்ட, எவ்வளோ பணம் வேணாலும். ஆனால் ஒரு தனி மனிதருக்கு என்ன தேவை, எவ்வளோ தேவை, அதை மட்டும்தான் நீ எடுக்கணும். இப்போ நீ என்ன பெரிய கோடீஸ்வரங்கிறனால 40 இட்லி ஒரு காலையில் சாப்பிடுவ? நீ உன் வயிற்றுக்கு தானே சாப்பிட முடியும். எல்லாத்துக்கும் வயிறுங்கிறது ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ நீ என்ன 4 இட்லி சாப்பிடுவ, இல்லைனா 5 இட்லி சாப்பிடுவேன். இட்லின்னு சாப்பிட்டா அப்போ நீ கோடீஸ்வரன் அப்படின்னா நீ என்ன 35 இட்லியாக சாப்பிடுவ காலையில்? அப்போ உனக்கு மட்டும் வீடு மட்டும் ஏன் நிறைய பெரிய வீடு தேவைப்படுது? வீடு மட்டும் பெரிய வீடாக கட்டுற. அப்போ தினசரி சாப்பாடை மட்டும் நீ நிறைய சாப்பிட வேண்டியதுண்ணே. மத்தியானம் சாப்பாட்டுக்கு நீ பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு 4 பிரியாணி சாப்பிட வேண்டியதுண்ணே. ஏன் ஒரு பிரியாணி கூட ஒரு நாள் சாப்பிட முடியல? அப்போ அவ்வளோதான் உனக்கு தேவை. இதுபோல் தான் ஒரு இருப்பிடங்கிறதும் உனக்கு தேவையானதுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நியாயம்னு ஒன்று இருக்குது. நீ எவ்வளோ பணம் வச்சுருக்கங்கிறதுக்காக நிறைய நிலங்களை வாங்கி குவிக்கிறது, உனக்கு சொந்தமாக நிறைய நிலங்களை வாங்கி போடுறது, அல்லது பெரிய வீடு கட்டுறது, பெரிய வீடு அதில் 10 பேரை வேலைக்கு வைக்கிறது. அப்போ அதுதான் தேவைக்கு அதிகமானது. உனக்கு தேவைக்கு அதிகமாக நீ நிலத்தை வாங்கி வீட்டை கட்டுற, நிலத்தை வாங்கி குவிக்கிற. இது எல்லாமே ஆடம்பரம், இது எல்லாமே அநியாயம். அப்போ ஆடம்பரமாக வாழ்கிறதே ஒரு அநியாயம். அப்படிங்கும்போது ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு இங்கே என்ன அநியாயம் நடந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கோபமே வராது. இப்போ நீ நேர்மையாக இருந்தால் தான், எங்கேயாவது திருட்டு நடந்தால், எங்கேயாவது அநியாயங்கள் நடந்தால் நமக்கு கோபம் வரும். எங்கேயாவது கற்பழிப்பு அல்லது கொலை இது போன்ற சம்பவங்கள் நடந்தால், பாலியல் வன்முறைகள், எங்கேயாவது அநீதிகள் ஏதாவது அப்படி நடந்தால் கோபம் வரும். பாதிக்கப்பட்டவங்க மேலே நமக்கு ஒரு பரிதாபம் வரும். நாம் அநியாயம் செய்யக்கூடியவராக இருக்கும்போது நாம் ஒரு திருடருக்கு எப்படி எங்கேயாவது திருடு போச்சுன்னா எப்படி கவலை வரும்? திருடுறவங்க, அநியாயம் பண்ணுற, லஞ்சம் வாங்குறவங்க, இப்போ லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கோபம் வருது. யார் கோபம் வரும்? நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் கோபம் வரும். லஞ்சம் வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கோபம் வராது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய பணம் நமக்கு வரலையே, நிறைய பணமும் எதாவது லஞ்சமாக வரவே இல்லையே அப்படின்னு தான் வருத்தப்படுவாங்க. இன்னும் நிறைய பணம் லஞ்சமாக வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி லஞ்சம், ஊழல் இதெல்லாம் பார்த்தா கோபம் வரும். அதுபோல் எளிமையாக வாழ்வது தான் நேர்மையாக வாழ்வது என்று அர்த்தம். எளிமையாக வாழ்கிறனா நீ நேர்மையாக வாழ்கிறன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நீ ஆடம்பரமாக சொகுசாக வாழ்கிற அப்படின்னா இது ஒரு அநியாயமான வாழ்க்கை. இது நிறைய பேர் வீடே இல்லாமல் நீ தெருவில் படுத்து கிடக்குறாங்க, இந்த ரோட்டோரமாக படுத்து கிடக்குறாங்க. வீடே கிடையாது, வாடகை வீட்டில் இருக்காங்க. சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்காங்க. அப்புறம் குடிசை வீட்டில் இருக்காங்க, தெருவோரம் படுத்து கிடக்குறாங்க, பிச்சைக்காரங்களாக இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நீ மிகப்பெரிய பங்களாவை கட்டுற அப்படின்னா அது அநியாயம் தானே. உன்னுடைய தேவைக்கு மட்டும்தான் நீ இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கணும். நீ பெரிய பங்களா வைக்கும்போது ஏகப்பட்ட கனிம வளங்கள் அதுக்காக பயன்படுத்தப்படுது, மணல் பயன்படுத்தப்படுது, காங்கிரீட் கம்பி, இரும்பு, இப்படி நிறைய கட்டுமான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. ஒரு 2-3 குடும்பம் வசிக்க வேண்டிய ஒரு பெரிய அளவு வீட்டில் ஒரு குடும்பம் தான், பணக்காரங்க மட்டும்தான், ஒரு பணக்கார குடும்பம் ஒரு குடும்பம் தான் வசிக்குது. ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய வீடை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா 4-5 குடும்பம் வசிக்கலாம். ஆனால் அவர் ஒரு குடும்பம் தான் அங்கே வசிக்குது. 4-5 குடும்பத்திற்கான தேவையை அவர் ஒரு குடும்பம் மட்டுமே அனுபவிக்கிறார். அது ஒரு அநியாயம். ஆடம்பரமாக வாழ்கிறது ஒரு அநியாயம். எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், அதுதான் நியாயம். ஒருத்தர் தனி மனிதருக்கு எவ்வளோ பெரிய வீடு தேவை, எந்த அளவுக்கு வீடு தேவை அப்படின்னு ஒரு அரசாங்கமே நிர்ணயித்து இதுக்கு மேலே பெருசாக வீடு யாரும் கட்டக்கூடாது.
உன் இஷ்டத்துக்கு நீ பெரிய வீடெல்லாம் கட்டக்கூடாது. அப்படி கட்டும்போது என்ன ஆகுதுன்னா, நிலம் நிறைய அபகரிக்கப்படுது, கனிம வளங்கள் சுரண்டப்படுது, பயன்படுத்தப்படுகிறது. அப்போ மற்றவங்களுக்கு அது கிடைக்காம போகுது, விலைவாசி ஏறி போகுது. ஒரு பணக்காரர் தன்னுடைய பணத்தை வச்சு நிறைய நிலத்தை வாங்கி போடுறாரு, பெரிய வீடை கட்டுறாரு. ஆனால் அதனால் என்ன ஆகுது, கனிம வளங்களோட விலைலாம் அதிகமாக போகுது, நிலத்தோட விலை அதிகமாக போகுது. அப்போ அவங்கவுங்க தேவைக்கு மட்டுமே நிலத்தை வாங்கிட்டு வீட்டை கட்டிக்கிட்டாங்கன்னா மற்ற எல்லா பொருளும் விலை கூடாது. அப்போ இது ஒரு அநியாயம். ஆடம்பரமாக வாழ்கிறதுங்கிறது ஒரு அநியாயம். அதனால் அப்படி ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன ஒரு அநியாயம் நடந்தாலும் அவங்களுக்கு கோபம் வராது, கோபமே வராது. திருடர்களுக்கு இங்கே ஏதாவது திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது அப்படின்னா திருடர்களுக்கு எப்படி கோபம் வரும், கொள்ளைக்காரங்களுக்கு எப்படி கோபம் வரும்? இங்கே நிறைய லஞ்சம் வாங்குகிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா ஊழல்வாதிகளுக்கு எப்படி கோபம் வரும்? நேர்மையானவங்களுக்கு தான் கோபம் வரும். லஞ்சம் வாங்குறவங்களுக்கு எப்படி கோபம் வரும்? நேர்மையானவங்களுக்கு தான் அது கோபம் வரும். அப்போது அது மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு இங்கே அநியாயங்கள் எது நடந்தாலும் உங்களுக்கு கோபம் வராது. இன்னும் சொல்லப்போனால் ஆடம்பரமாக வாழ்கிறவங்க ரொம்ப சுயநலவாதியாக இருப்பாங்க. எப்போவும் தன்னை பற்றியே தான் கவலைப்படுவாங்க, மற்றவங்கள பற்றி கவலையே பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு. காரணம் என்னென்னா, அவங்க இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பாதுகாக்கணுன்னா நிறைய பணம் தேவை. ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறாங்கல்ல, பெரிய வீடு, 4-5 வேலைக்காரங்க. அப்போது இந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கும் அந்த வீட்டில் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்குமே அவருக்கு தினம் ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா தேவை. அப்போ இந்த ஆடம்பரமாக வாழ்கிறாங்கல்ல, அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை தக்க வைத்து கொள்வதற்காக அவங்க எப்போவுமே ரொம்ப விழிப்போடு இருந்தாகணும். இல்லைன்னா அந்த ஆடம்பரமாக வாழ்க்கையை இழந்து எளிமையான வாழ்க்கைக்கு தள்ளப்படுவார்கள். அதனால் எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக எப்போவுமே பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எளிமையான வாழ்கிறவங்களுக்கு கவலையே இருக்காது. எளிமையான வாழ்கிறவங்களுக்கு அதிக பணம் தேவையில்லை அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கு. சின்ன வீடு, சின்னதாக ஒரு வீடு வச்சுருக்காங்க அப்படின்னா அதை பராமரிக்கிறதுக்கு அதில் வேலைக்காரங்க யாருமே இல்லை. அந்த வீட்டில் ஒரு வாழ்க்கை, அதை பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிக பணம் தேவையில்லை. ஆனால் பெரிய பங்களாலாம் வச்சுருக்கவங்க அந்த பங்களாவில் வாழ்வதற்காகவே, அதை பராமரிப்பதற்காகவே மாதம் 1 லட்ச ரூபாட்ட செலவு பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் அதிகமாக கூட செலவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்போவுமே அந்த வசதியை தக்க வச்சுக்கணும், ரொம்ப பரபரப்பாகவே இருப்பாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாழ்க்கையை, ஆடம்பர வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும், அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே எப்போவுமே தன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது, ஒரு அமைதியாகவே இருக்க முடியாது. தன்னை பற்றின ஒரு யோசனையில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே கிடையாது. யார் மற்றவங்கள பற்றி யோசிப்பாங்கன்னா, எளிமையாக வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் மற்றவங்கள பற்றி யோசிப்பாங்க. தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பயம் எதுவுமே கிடையாது. எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு பயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்கிறது எளிமையான வாழ்க்கை, எளிமையான வீட்டில் வசிக்கிறாங்க. அந்த வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பராமரிக்கிறதுக்கு, அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு மிக குறைந்த பணமே போதும். அதனால் அவங்களுக்கு பயமே கிடையாது. பயம் இல்லாமல் எளிமையான வீட்டில் வசிப்பாங்க. ஐயோ இந்த வீட்டை பராமரிக்க நிறைய பணம் தேவை அப்படிங்கிற கவலையே அவங்களுக்கு கிடையாது. கொஞ்சம் பணம் இருந்தாலே போதும், அந்த வீட்டில் வாழ்ந்துடலாம். அதனால் அவங்களுக்கு பயமே இல்லாமல் இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்கள பற்றி கவலைப்படுவாங்க. எளிமையாக வாழ்கிறவங்க தான் என்றைக்குமே மற்றவங்கள பற்றி கவலைப்படுவாங்க. ஆடம்பரமாக வாழ்கிறவங்க என்றைக்குமே மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க தங்களை பற்றி தான் கவலைப்படுவாங்க. தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும், அதை பராமரிக்கணும். பராமரிப்பு நிறைய பணம் தேவை. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு மாதந்தோறும் நிறைய பணம் தேவை. அந்த பணத்தை எப்பவும் சம்பாதிச்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா நடுத்தருக்கு வந்துடும், எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு. எப்போ ஆடம்பரமாக வாழ்கிறவங்க எப்போவுமே தங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, சுயநலவாதிகளாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அதை பற்றி யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் ஆடம்பரமான வாழ்க்கையே ஒரு அநியாயமான வாழ்க்கை தான். அதனால் இங்கே எந்த அநியாயம் நடந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும். இந்த உலகத்தில் மற்றவங்க உலகத்தை பற்றி யார் எங்கே கஷ்டப்படுறாங்க அவங்கள பற்றிலாம் நம்ம யோசிக்கணும். கஷ்டப்படுறவங்கள பற்றி, நம்ம பாதிக்கப்படுறவங்கள பற்றி யோசிக்கணும். இங்கே ஏதாவது அநீதி நடந்தால் அது சம்மந்தமாக நமக்கு கோபம் வரணும். பாதிக்கப்பட்டவங்க மேலே ஒரு பரிதாபம், கவலை, அக்கறை எல்லாம் வரணும். அப்போ அதுக்கு நம்ம எளிமையாக வாழணும். எளிமையாக வாழும்போது தான் அந்த வாழ்க்கை என்பது அர்த்தம் மிகுந்ததாக மாறும். இங்கே ஆடம்பரமாக வாழும்போது அந்த வாழ்க்கையில் அர்த்தமே கிடையாது. வெறும் பகட்டுக்காக திங்கிறது, தூங்குறது, காரில் போகிறது, இதையெல்லாம் ஒரு வாழ்க்கை, இதை ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அர்த்தம் இல்லாத வாழ்க்கை அது.